ஒற்றை கோரிக்கையுடன் தொடங்கிய இந்த மாணவ மாணவியின் தன்னெழுச்சி போராட்டமானது இன்று 5வது நாளை எட்டியுள்ள நிலையும் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை தான் தற்போது நின்று கொண்டிருக்க பகுதியான சமுக்கம் மைதானம் முதல் கோரிப்பாளையம் தேவர் சிலை வரையிலான இந்த இரு சாலைகளும் மாணவ மாணவிகள் கலகலத்தில் காட்சியளிக்கிறது. குறிப்பாக சுமார் 50,000 மாணவ மாணவிகள் இருக்கக்கூடிய இந்த சாலைகளில் ஒரு புறம் சாலைகள் முழுவதுமே மாணவிகள் சுமார் 25,000 மாணவிகள் மட்டுமே இந்த பகுதியில் இருக்கின்றனர். அதேபோல் மறுபுறம் மாணவர்கள் சுமார் 25,000 மாணவர்கள் இருக்கின்றார்கள். இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்ட இந்த சூழலில் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பொதுமக்களும் இல்லத்தரசிகளும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு கருத்துக்களை கேட்டுக்கொள்ளலாம். சொல்லுங்க, இந்த போராட்டத்தில் கலந்துருக்கிறீங்க நீங்க. தற்பொழுது இன்று மாலை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் வர இருக்கின்றது. இந்த நிலையில ஓரிரு நாளில் ஜல்லிக்கட்டு நடைபெறக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ஜல்லிக்கட்டு நடைபெற்றால் இந்த போராட்டமானது இதோடு நிறைவு பெறுமா அல்லது வேற எதுவும் கோரிக்கைகள் இருக்கிறதா? இன்னைக்கு மாணவிகள் குழந்தைகள் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. நீங்களே பார்க்கலாம். அவங்க நிரந்தர சட்டம் வேணும்னு தான் கேட்குறாங்க. நிரந்தர சட்டம் எங்களுக்கு தேவை. குடியரசுத் தலைவர்னாலும் சரி, சிஎம் பிஎம் யாருனாலும் சரி, நிரந்தர சட்டம் எங்களுக்கு கொண்டு வாங்க அப்படின்றதான் எங்களோட கோரிக்கை. கண்டிப்பாக இன்னும் பல மாணவர்கள் முன்னிலைக்காவோட கருத்து சொல்லுங்க. அதாவது ஜல்லிக்கட்டு ஒன்றுதான் உங்களுடைய கோரிக்கையா, இன்னும் ஓரிரு நாளில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு என்று தமிழக முதல்வர் கூறியிருக்கிறார். ஜல்லிக்கட்டு மட்டும் நம்ம கோரிக்கை இல்லை. நம்ம ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பேன் பண்ணணும், விவசாயிகளை காப்பாற்றணும், அதான் நம்ம கோரிக்கை. இதுதாங்க எல்லாருமே இணைஞ்சிருக்கோம், போராடுவோம் கண்டிப்பாக. சொல்லுங்க உங்களுடைய கோரிக்கை. அவசர சட்டம் எங்களுக்கு வேணா, நிரந்தர சட்டம் கண்டிப்பாவே கொண்டு வர வேணும். ஏன்னா ஜல்லிக்கட்டு எங்களோட பாரம்பரிய விளையாட்டு, இது கண்டிப்பாவே எங்களுக்கு வேணும். அதுவும் ஓரிரு நாள்லாம் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பேர் இங்க காத்து கிடக்குறாங்க. கண்டிப்பா இப்பவே அவசர சட்டம் இல்ல, நிரந்தரமா இனிமே எப்பயுமே தடையே வராத அளவுக்கு சட்டத்தை கொண்டு வர வேணும். நீங்க சொல்லுங்கம்மா. அதாவது இன்னும் ஓரிரு நாளில் கண்டிப்பாக நடைபெறணும் தெரிவிச்சிருக்காங்க. ஜல்லிக்கட்டு ஒன்றுதான் உங்களுடைய கோரிக்கையா அல்லது வேற எதுவும் கோரிக்கைகள்? இது காளைகளை அடக்கும் போராட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டை சுற்றியுள்ள கலைகளை எடுக்கும் போராட்டம் இது. அதனாலதான் இவ்வளவு நாளும் இவ்வளவு நேரம் ஆகி இத்தனை நாட்களாகி மக்கள் போகாம இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. மஞ்சளுக்குரிய காப்புரிமை போச்சு, வேப்பலை இது போச்சு, எல்லாமே போச்சு. இது என்னைக்குமே பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அதனால எல்லாரும் வாடி வாசல் போகும் மாதிரி வீடு வாசல் போக மாட்டோம் நாங்க. கண்டிப்பாக நீயும் சொல்லுங்க. ஜல்லிக்கட்டு ஒன்றுதான் உங்களுடைய தீர்வா? அதாவது சென்னை மெரினா கடற்கரையை பொறுத்தவரை பல்வேறு கோரிக்கைகள் முன் வச்சிருக்காங்க. குறிப்பாக காவேரி பிரச்சனையாகட்டும், முல்லை பெரிய பிரச்சனை ஆகட்டும், இப்படி பல்வேறு கோரிக்கைகள் முன் வச்சிருக்காங்க. நீங்க என்ன மாதிரி கோரிக்கை? எங்கள் பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு ஒன்றே ஒன்றுதான். படை கொண்ட தடைகளை உடைப்போம். தமிழனுக்கு இல்லை தோல்வி, வெற்றி வெற்றி வெற்றி. முத்தமிழ் சங்கமார்த்த மதுரை மாநகரினிலே எங்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது. வெற்றியை தொடும் வரை நாங்கள் போராடுவோம் போராடுவோம். தமிழனுக்கு இல்லை தோல்வி தோல்வி. இது ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் மட்டும் இல்ல, விவசாயிகளுக்கான போராட்டம் தான். நாங்க எல்லாத்தையும் காப்போம், சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் காப்போம். இந்த குளிர்பானங்களை தவிர்ப்போம். வேற KFC எதுக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே தவிர்த்துருவோம். நீங்க சொல்லுமா, மாணவடைய அந்த ஜல்லிக்கட்டு குறித்து விழிப்புணர்வு எந்த வகையில எப்படி உங்களுக்கு இந்த உணர்வு இந்த அளவுக்கு போராடுறது? அப்படியெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே நிறைய பேரண்ட்ஸ், வயசானவங்க, ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா இது எல்லாமே மாணவர்கள் இளைஞர்களால மட்டும் முடியறது கிடையாது. எல்லாருமே இங்க இருக்கிறாங்க. நாங்க வெறும் ஜல்லிக்கட்டு நடத்தணுன்றதுக்காக மட்டும் போராடல. விவசாயத்துல இருந்து கர்நாடகால இருந்து தண்ணி வரணும், எல்லாத்தையும் ஒரு மீன் பண்ணி தான் நாங்க இங்க போராடிட்டு இருக்கோம். இது வெறும் ஜல்லிக்கட்டுக்காக நடத்துற போராட்டம் கிடையவே கிடையாது. வி வாண்ட் ஜல்லிக்கட்டு, பட் நாங்க வெறும் ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் போராடல அப்படின்றத இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இளைஞர்கள், வயசானவங்க, பெரியவங்க எல்லாருமே இந்த இடத்துல வராங்க. சின்ன சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. 2-3 நாளா தங்கி இங்கே இருக்காங்க. இது வெறும் மதுரையில ஏதோ ஒரு மூலையில நடக்கிற அலங்காநல்லூருக்காக மட்டும் இது செயல்படல. எல்லா ஊர்லயும் எல்லா மாவட்டங்களையும் இது நடந்துட்டு இருக்கு. சோ இதுக்காக ரொம்ப துணையா இருக்கிற எல்லா பசங்களுக்காகவும், பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய எல்லா பசங்களுக்காகவும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். கேர்ள்ஸ், தேங்க்யூ. சொல்லுங்கம்மா, இது எத்தனை நாட்களா இங்க நடைபெறுகிறது? என்னென்ன மாதிரியான போராட்டங்கள்லாம் நீங்க ஈடுபட்டு? இங்க ஜல்லிக்கட்டுக்காக தான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் இப்போ கேர்ள்ஸ் ரொம்ப பாதுகாப்பா இங்க இருக்காங்க. இங்க மதுரையில இப்படி இருக்கிறத நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நாங்க பீட்டாக்கு தான் நன்றி சொல்லணும். தமிழர்கள் ஒன்று சேர்ந்திருக்காங்கன்னா அதுக்கு பீட்டா தான் காரணம். அதனால அவங்களுக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இங்க தமிழர்களோட கலைகள் நிறைய நாங்க பார்த்துட்டு இருக்கோம். சோ வி என்ஜாய் வெரி வெல். சிலம்பாட்டம், அப்புறம் தப்பாட்டம் இதெல்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான். ஜல்லிக்கட்டுன்றது நம்மளோட பாரம்பரியமான விளையாட்டு. அதை தடை பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அதை தடை பண்றதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை. இவ்வளவு நாளா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து போராடுறோம். பட் அவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. கண்டிப்பா நிரந்தர சட்டம் கொண்டு வரணும். எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் எதுவுமே ஃபெயிலியர் ஆனதே இல்லை. சோ கண்டிப்பா நிரந்தர சட்டம் கொண்டு வரணும். ஜல்லிக்கட்டு கொண்டு வரணும். கண்டிப்பா ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேணும். சுகிதா
அடுத்ததா மாணவ மாணவிகள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் மதுரை சேர்ந்த பெரும்பாலானோர் ஜல்லிக்கட்டு என்ற கோரிக்கை ஒற்றை கோரிக்கையை முன்வைத்திருந்தாலும் இன்னும் பல மாணவிகள் தொடர்ந்து இந்த விஷயங்கள் ஜல்லிக்கட்டுக்கான இந்த தடையை நீக்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கை மட்டுமின்றி இன்னும் பல்வேறு கோரிக்கைகள் காவிரி பிரச்சனை, விவசாய பிரச்சனை என்று இன்னும் தொடர்ந்து அந்த பல்வேறு பிரச்சனைகளும் தாங்கள் தொடர்ந்து முன்வைத்தோம். அந்த பிரச்சனைகளுக்கும் இன்னைக்கான விடையை கண்டிப்பாக கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பது இந்த மாணவ மாணவியோட கருத்தாக இருக்கிறது. இதோ பார்க்கலாம், இந்த தமுக மைதானத்தில் தற்பொழுது சிறிய மாணவ மாணவிகளும் சிறுவர்களும் தொடர்ந்து இந்த சிலம்பாட்டம் செய்தும், அதாவது 5 நாட்களாக தொடர்ந்து இந்த தமுக்கம் சாலையில் வெயிலிலும் சரி பனியிலும் சரி தற்பொழுது கொட்டும் மழையிலும் சரி அதே இடத்தில் இருந்து கொண்டு தமிழர்களின் உணர்வுகளை கண்டிப்பாக மத்திய மாநில அரசுக்கு தெரிவிக்கும் வகையிலும் தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேறும் வரையிலும் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டோம் என்று கூறி இதே இடத்தில் போராடி கொண்டும் இவர்களுக்கு சற்று ஒரு பொழுதுபோக்கு விதமாகவும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் தமிழர்களுடைய அந்த வீர விளையாட்டை பறைசாற்றும் வகையில் தற்பொழுது அந்த சிலம்பு போட்டியானது நடைபெற்று வருகிறது. இங்கு சுற்றியுள்ள மாணவிகள் 25,000 மேற்பட்ட மாணவிகளுக்கு ஒரு அரணாக பாதுகாப்பாக இளைஞர்களும் மாணவர்களும் ஒரு மனித சங்கிலி போன்று இந்த மாணவிகளை சுற்றி அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கின்றனர். மேலும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு குடிநீர், உணவு போன்ற அனைத்து வசதிகளும் தன்னார்வலர்கள் சார்பிலும் பல்வேறு அமைப்புகள் சார்பிலும் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது.